ஒரு வீடு கட்டணும், 40 லட்சத்துலேயும் கட்டலாம், 1 கோடியிலையும் கட்டலாம். உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? இது 40 லட்சம் தான் கரெக்டு, 1 கோடி கரெக்டுன்னு நான் எப்படி சொல்கிறது? அது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். உங்கள் கெப்பாசிட்டி என்ன, அதை திரும்ப அடைக்கக்கூடிய தன்மை எப்படி, அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் உங்களுக்கு வருமானம் எப்படி வரப்போகுது, இது எல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் கடன் வாங்கணும். கடன்னா என்ன, அதுக்கான விளக்கத்தை முதல்ல பேசுவோம். கடன்னா நாளைக்கு வரக்கூடிய வருமானத்தை முன்கூட்டியே பெற்றுக்கிட்டு நாளைக்கு அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை நான் இன்றைக்கே அனுபவிக்க முயற்சி பண்ணுறன்றது தான் கடன். அப்போது நாளைக்கு அனுபவிக்க வேண்டியதை நான் இன்றைக்கி அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்குதுன்னா அதில் என்னுடைய பேராசைன்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். பொதுவாக கடனில் பேராசை தான் பெரிய காரணமாக இருக்கும். இன்னொரு காரணம், ஏற்கனவே திட்டமிட வேண்டிய இடத்துல திட்டமிடாமல் விட்டுட்டு அதனுடைய பின்விளைவுகளாக இன்றைக்கி நான் அனுபவிக்கிற அவசரம் அப்படின்னு வந்ததுனால வரக்கூடிய கடன்கள். இந்த மாதிரி கடனை 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த 2 கடன்கள்லேயும் உங்களுடைய எதிர்கால திட்டமிடல் இல்லாததுனால வருது அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்குவீங்க. அப்போது நம்ம கெப்பாசிட்டி என்ன, அதுக்குள்ளார என்ன நான் பண்ண முடியும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய திறன் உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் தான் தீர்மானிக்க முடியும். நீங்கள் தீர்மானிக்கும் போது மட்டும்தான் அதை முழுக்க கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோலில் வரும். அதனால தான் ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறோம்.